கைஸ் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இபிஎஃப்ஓனுடைய யூஏஎன் போர்ட்டலில் பாஸ்வேர்டு எப்படி ரீசெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். யூஏஎன் மெம்பர் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா மெம்பர் போர்ட்டல் லிங்க் வரும். ஃபஸ்ட்டு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னையும் யூஏஎனுடைய லாகின் பேஜில் கீழே ஃபர்கெட் பாஸ்வேர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு என்ட்ரி யூஏஎன் நம்பர், அதாவது உங்களுக்கு 12 டிஜிட் யூஏஎன் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த யூஏ நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரி பே ஸ்லிப்பில் கூட இருக்கும். ஸோ இந்த 12 டிஜிட் யூஏ நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு கீழே வந்து கேப்சா கிரியேட்டின்னு கேட்டிருப்பாங்க. மேலே இருக்கிற கேப்சாவை என்ட்ரு பண்ணிக்கோங்க. கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து சப்மிட் ஆப்ஷன் கொடுத்தனையும் நம்மளோட டீட்டெயில்ஸ் கேட்கும். இது வந்து நம்ம நேம் கேட்கும். ஸோ அந்த நேம் வந்து யூஏஎனில் இருக்கிற நேம் கொடுக்கணும், இல்லைனா ஆதாரில் இருக்கிற நேமை கரெக்டாக பார்த்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த்தை சூஸ் பண்ணணும். நம்மளுடைய கரெக்டான டேட் ஆஃப் பர்த்தை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம ஜெண்டர் வந்து கேட்கும். ஸோ மேல் ஃபீமேல் கொடுத்துட்டு வெரிஃபைங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பேஜில் வந்துட்டு நம்மளுடைய ஆதார் வேலிடேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டீல்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஆதார் வேலிடேட் ஆப்ஷனுக்குள்ளே போகும். அங்கே வந்துட்டு உங்களோட கேப்சா டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே இருக்கிற கேப்சா குறியீட்டுன்னு ஸோ அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கேப்சா வந்து கரெக்டாக டைப் பண்ணணும். டைப் பண்ணிட்டு கீழே வந்துட்டு நம்மளுடைய 12 டிஜிட் ஆதார் நம்பர் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை வந்து என்ட்ரி பண்ணணும். ஸோ நம்ம 12 டிஜிட் ஆதார் நம்பர் வித்தவுட் ஸ்பேஸில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு கீழே வந்து நான் அக்ரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதார் ஓடிபிக்கு அக்ரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெரிஃபை கொடுத்துருங்க. செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆதார் ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பரை வந்து கேட்கும். நெக்ஸ்ட் பேஜில் இப்போ இதில் ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸோ ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு கெட் ஓடிபிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆதார் ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஆதார்லேருந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து நம்ம மொபைலுக்கு எஸ்எம்எஸ்ஸாக வரும். இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அகைன் வந்துட்டு நம்ம இந்த கேப்சாவை என்ட்ரு பண்ணணும். கொடுத்துக்கிற கேப்சாவை நெக்ஸ்ட் பேஜில் ஸோ இந்த கேப்சா குறியீட்டுன்னு என்ட்ரு பண்ணிட்டு நம்ம ஆதார் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும், அதாவது ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்திருக்கும் ஆதார்லேருந்து. ஸோ அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிக்கோங்க. 6 டிஜிட்டில் இருக்கும். இது என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வெரிஃபை அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம கொடுத்துக்கிற ஆதார் ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு அந்த ஓடிபி கரெக்டாக கொடுத்துருந்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ரீசெட் பாஸ்வேர்டு ஆப்ஷனுக்குள்ளே போகும். இங்கே வந்துட்டு நம்மளோட நியூ பாஸ்வேர்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த நியூ பாஸ்வேர்டு வந்து மினிமம் 8 கேரக்டர்ஸ் இருக்கணும் அட்லீஸ்ட்டு. அதே மாதிரி 1 கேபிட்டல் லெட்டர் 1 ஸ்மால் லெட்டர் மினிமம் இருக்கணும் அட்லீஸ்ட்டு. அதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். @_/ அந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர் கரெக்டாக 1 மினிமம் இருக்கணும். ஸோ இதெல்லாம் கலந்துருக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற நியூ பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு ரெண்டும் சேமாக இருக்கணும். கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் பாஸ்வேர்டு கரெக்டாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க கிட்டீரியில் கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் ஆயிரும், சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் ஆயிரும். ஸோ பாஸ்வேர்டு சேஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு நமக்கு ஒரு ஒரு பேஜில் சர்வ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் லாகின் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இப்போ எங்கள் யூஏஎன் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. 12 டிஜிட் யூஏஎன் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு நியூ பாஸ்வேர்டையும் என்ட்ரு பண்ணிட்டு கொடுத்துக்கிற கேப்சா குறியீட்டுன்னா கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிட்டு சைன்இன் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளுடைய யூஏஎன் போர்ட்டலுக்குள்ளே நம்ம மெம்பர் பேஜ் போர்ட்டலுக்குள்ளே போய்டும். ஓகேங்களா. ஸோ இப்போ இது வந்து செகண்ட் ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் கேட்டிருக்காங்க இப்போ ரீசெண்டாக. ஸோ மறுபடியும் நம்மளுக்கு 6 டிஜிட் ஓடிபி வந்து நம்மளுடைய யூஏஎன் போர்ட்டல் ரிஜிஸ்டர் ஆகிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டையும் கேப்சாவையும் என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுடைய நம்ம ஓன் யூஏஎன் போர்ட்டலினுடைய மெம்பர் சேவாக்குள்ளே போகும். ஸோ இப்போ வந்து செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக நிறையா ஓடிபி வந்து கேட்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, கேட்டிருப்பாங்க. இது எல்லாமே கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம யூஏஎன் போர்ட்டலுக்குள்ளே போயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபார்கெட் பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம பாஸ்வேர்டு வந்து யூஏஎனில் ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நிறைய சர்வீசஸ் இருக்குது. இதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திஸ் video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Please click below link and install the application. Thanks for watching our channel. Please like, comment and subscribe.